டி.எம். சௌந்தரராஜன் பொறுத்த வரைக்கும் அவருக்கு அடுத்து எஸ்பிபி மிகப்பெரிய தாக்கத்தை செலுத்தினார். ஆனா அவரு எஸ்பிபியை அந்த அளவுக்கு பெருசா கண்டுக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனமும் முன்வைக்கப்படுது. யாருங்க? ஐயாங்களா? ரெண்டு பேருமே நல்லா பேசியிருக்காங்க சார், நல்லா பேசி கொடுத்துருக்காரு. எஸ்பிபி சார்லாம் வாழ்த்திலாம் பேசியிருக்காரு. ஏன்னா சக போட்டியாளராக கருதிட்டாரோ அப்படிங்கிற மாதிரியும் ஒரு அது சொல்கிறதான் சார், இவங்க சொல்கிறதான் சார். நீங்கள் பாடும்போது பார்க்கும்போது அந்த தொழிலை விட்டு கொடுங்க. இப்போ அன்பு மலர்களேன்ட்டு எஸ்பிபி சார் ஆரம்பிப்பார், ஐயா நடுவில் வருவார். நாளை நமதேன் வரும்போது அவரோட கேரக்டர் அவர் விட்டு கொடுக்காம பாடுவார். அதை அவங்க பாடுறா இது பண்ணி பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிடுவார். திருச்சி லோகநாதனுக்கு அடுத்து இவர் தான் மிகப்பெரிய தாக்கத்தை அந்த பாட்டுத்துறையில் செலுத்தினார். பாடகராக வலம் வந்தார். இப்பேற்பட்டவர் வந்து பட்டி தொட்டியங்கு உங்களுடைய குரலை போய் கொண்டு சேர்த்தவர், அவங்களாக போய் சேர்ந்தவரை எப்படி தமிழ் சினிமா மறந்துருக்க முடியும்? அதான் நான் சொல்லலை சார், ஒழிச்சிட்டு இருக்குது. அதான் காலச்சக்கரம் அப்படிங்கிறது, விதி அமைப்பு காலச்சக்கரங்கிறது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி அது ஒழிச்சிட்டு தான் இருக்குது, எல்லா இடத்துலையும் ஒழிச்சிட்டு தான். திருச்செந்தூர் கோயில் போனீங்கன்னாக்கா மண்ணானால் திருச்செந்தூர்லாம் பாடிட்டுருக்கு. இப்போது சிவா சாருக்கு சிலை திறக்கிறாங்க, அங்கே யார் குரல் பாடுது? ஐயா குரல். ஆனால் இந்த பாடியவர் என்ன ஆனார் அப்படிங்கிறதுக்கு ஒரு விஜயராஜ் தான் இங்கே பண்ணியிருக்காரு. ஸோ அவங்கெல்லாம் எனக்கு விட்டு கொடுத்துருக்காங்க, அதுக்காக அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இது ஒழிச்சிட்ருக்கு. அவ்வளோ ஒரு ஒர்த்தான பொருள். எல்லாம் ஏடிஎம்கே மீட்டிங்னா அதான் ஒழிச்சிட்ருக்கு, டிஎம்கே மீட்டிங்னா இப்போ ஒழிச்சிட்ருக்குது ஆச்சுங்களா. எல்லா இடத்துலையும் சத்தம் கத்துன்னு கத்திட்டு இருக்குது. எல்லாம் போயிட்டு வந்துருக்காங்களே தவிர இந்த குரலுக்குரியவர் யார் அப்படின்னு யோசிக்க கூடாத அளவுக்கு ஐயா அவங்களோட கலந்துட்டார். அது ஒரு காரணம். ரெண்டாவது அதை பற்றி நினைக்கல. ஜெனரல் மாரிசன் சொன்னாலும் இன்றைக்கும் இப்போ வந்து மாமனிதன் படத்தில் நம்ம துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் படத்தில் கூட வடிவேல் சார் அந்த பார்த்துருப்பீங்க நீங்கள். எல்லா ஐயா பாட்டு தான். எனக்கு ஒரு மகன் பிறப்பான வரையும் கரண்டில் இருந்துட்டு தான் இருக்குது. இப்போ நம்ம இளைய விஜய் எடுத்துட்டிங்கன்னா அவர் பாருங்கள் பொன்மகள் வந்தால் பாட்டு தான் இது பண்ணியிருக்கிறார் இல்லைங்களா. இன்னொரு படத்தில் நம்ம பிகில் லைக் நினைக்கிறேன், ஒரு ஃபைட் நடக்கும், என்ன தான் நடக்கட்டுமே, டபுள் ஆக்ட் அப்பா மகன் நடிச்சிருப்பாங்க இந்த கிரிக்கெட் மேட்ச் சொன்னேன். அதில் பாருங்கள் எல்லாம் என்ன தான் நடக்கணும்னு பாட்டு வரும், எல்லாத்தையும் சண்டை போட்டுருப்பார் அங்கே. அதுதான். ஸோ அதனால் நம்ம பாலா சார் வந்து சூர்யா அது ரொம்ப ஃபேமஸானது, சிம்ரன் கூட நடுவில் வர்றது எல்லாம் ஐயா பாட்டு தான். ஸோ அது காலம் கடந்தாலும் நீங்கள் 2 லைன் போட்டிங்கனாலும் இருக்கிற அளவுக்கு அது அந்த வீரியம் குறையில. ஏன்னா அதோட கலந்து பாடி கொடுத்தவர். ரெண்டாவது தமிழுக்கு வந்து செஞ்ச தொண்டுங்கிறது அவ்வளோ. தமிழ் உச்சரிப்புன்னா இன்றைக்கி அவர் தான். ஆண்டவன் உலகத்தின் முதலாளி, அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி. ழா லா லா, தொழிலாளி முதலாளி கரெக்டாக. இருங்கிறது வேந்தர் அப்படின்னா இரு கரெக்டாக போய் முடியும். அந்த அளவு தமிழ் உச்சரிப்பு ப்ரொனவுன்சியேஷன் ஓவர் டெடிக்கேஷன். நீங்கள் எந்த ஒரு இடத்துலையும் ஒரு மனிதன் மிக நேர்மையாகவும் மிக நல்லவனாகவும் ஓவர் டெடிக்கேட்டாக இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இம்சை தான். ஸோ அது எல்லாம் ஃபேஸ் பண்ணி போனால் தான் பெரிய காரியங்களை செய்யும்.